கிரண் ராவ் இயக்கத்தில் 2023 வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்தி படம் லாபட்டா லேடிஸ் 97வது ஆஸ்கர் விருதுகளுக்கு இந்தியாவின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட படமும் கூட. இவற்றையெல்லாம் தாண்டி இப்போது இந்த படம் ஒரு சர்ச்சையின் காரணமாக பேசப்படுகிறது. லாபட்டா லேடிஸ் பொறுத்தவரையில் அதன் மையம் புதிதாக திருமணமான தீபக் தன் மனைவி குமாரிக்கு பதில் வேறொரு பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவார். தலையிலிருந்து முக்காடை விலக்கி பார்த்ததும் தான் இந்த விஷயமே தீபக்கிற்கு தெரியும். இதன் பின் தன் மனைவியை தீபக் கண்டுபிடித்தாரா, வீட்டுக்கு வந்திருக்கும் அந்த பெண் யார் என்பதெல்லாம் தான் கதை. 2023 வந்த லாபட்டா லேடிஸ் கதையும் 2019 ஃபேப்ரைஸ் பிராக் இயக்கத்தில் வெளியான புர்கா சிட்டி என்ற அரபிக் குறும்படத்தின் கதையும் ஒன்று போல உள்ளது என எக்ஸ் தளத்தில் ஒருவர் பதிவிட அது வைரலானது. புர்கா சிட்டி குறும்படத்தின் கதையும் புதிதாக திருமணமான இளைஞர் ஒருவர் கடைவீதிக்கு சென்று திரும்பி வரும்போது புர்கா அணிந்திருந்த தன் மனைவிக்கு பதில் வேறொருவர் மனைவியை வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவார். அதன் பின் நடக்கும் கலாட்டாக்களை நகைச்சுவையாக சொல்லி இருப்பார்கள். 2 படங்களிலும் மனைவி மாறுவது மற்றும் காவல் நிலையத்தில் நடக்கும் சில விஷயங்களில் ஒற்றுமை உள்ளது என பலரும் கருத்து தெரிவித்து லாபட்டா லேடிஸ் திருடப்பட்ட கதையா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது பற்றி கருத்து தெரிவித்த புர்கா சிட்டி குறும்பட இயக்குனர் ஃபேப்ரைஸ் பிராக் இணையதளம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், இப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே இதன் கதைக்களம் என்னுடைய குறும்படத்துடன் ஒத்துப்போவதை பார்த்து அதிர்ச்சியானேன். பின்பு படத்தை பார்த்ததும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். மேலும் கதை இந்தியாவுக்கு ஏற்ப மாற்றப்பட்டிருந்தது. படத்தில் வரும் காவலர் மனைவியை கடைகளில் சென்று புர்கா புகைப்படத்தை காட்டி தேடுவது உட்பட பல காட்சிகள் போன்றவை என்னுடைய புர்கா சிட்டியுடன் ஒத்திருந்தது என தெரிவித்துள்ளார். இது பற்றி லாபட்டா லேடிஸ் படத்தின் கதாசிரியர் பிப்லாப் கோஸ்வாமி வெளியிட்டிருந்த கடிதத்தில், லாபட்டா லேடிஸ் கதை முறையான திரைக்கதையுடன் பல ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது. திரை எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2 பிரைட்ஸ் என்ற பெயரில் பதிவு செய்தேன். அதிலேயே மனைவி மாறுவது, காவல் நிலையத்தில் முக்காடிட்ட புகைப்படத்தை காட்டுவது என எல்லாமே இருந்தது. மேலும் 2018 படத்தின் முழு கதையையும் திரை எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்தேன். 2018 நடந்த சினிஸ்டான் ஸ்டோரி டெல்லர்ஸ் காம்படிஷனில் இந்த திரைக்கதை ரன்னர் அப் பரிசு பெற்றது. அடையாளம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை வைத்து ஷேக்ஸ்பியர், அலெக்சாண்டர் ட்ரூமாஸ் மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பலரும் கதை எழுதியிருக்கிறார்கள். எனவே லாபட்டா லேடிஸ் திருடப்பட்டது என்பதை முற்றிலும் மறுக்கிறேன். இது 100% அசலான கதை மற்றும் இது பெரிய குழுவின் உழைப்பும் கூட என கூறியிருந்தார். நடிகர் ஆமீர் கானின் முன்னாள் மனைவி கிரண் ராவ் இப்படத்தை இயக்க ஆமீர் கான் படத்தை தயாரித்திருந்தார். படத்தின் எழுத்தாளர் பிப்லாப் விளக்கம் அளித்தாலும் படம் சம்பந்தப்பட்ட மற்ற அனைவரும் அமைதி காத்து வருகிறார்கள். இதன் முடிவு என்ன என பொறுத்திருந்து பார்ப்போம்.